சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகா எஸ்புதூர் அருகே வாராப்பூர் கிராமத்தில் அசன்னா உசன்னா பாத்திமா நாச்சியார் தர்கா உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் மொஹரம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடுவதும், இதையொட்டி பூமிதி திருவிழா சப்பர பவனி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான மொஹரம் பண்டிகை திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அன்று முதல் இந்துக்கள், முஸ்லிம்கள் என ஏராளமானோர் கடுமையான விரதம் மேற்கொண்டனர். தினசரி இரவில் பெண்கள் கும்மியடித்து பாட்டு பாடுதல் நிகழ்ச்சி நடந்தது. முக்கிய நிகழ்வாக கோவில் முன்பு சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு பூக்குழி தயார் செய்யப்பட்டு அதில் நெருப்பு பற்ற வைத்தனர். அதில் நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள் கட்டுக்கட்டாக டன் கணக்கில் விறகு கட்டைகளை போட்டு மத நல்லிணக்க பூக்குழி தயாரானது. பக்தர்கள் பூக்குழி இறங்க தயாராக இருந்த நிலையில் முஸ்லிம் பெண்மணி பூக்குழியை சுற்றி மஞ்சள் நீர் தெளித்தவுடன் நேர்த்திக்கடன் வைத்த புனித நீராடி வந்த ஆண் பக்தர்கள் பூக்குழியில் இறங்கி 3 முறை சுற்றி வந்து தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். குழந்தை வரம் வேண்டியும் நோய் நொடி நீங்க வேண்டியும் நேர்த்திக்கடன் வைத்த பெண்கள் உள்பட ஏராளமான பெண்கள் பூ மொழுகுதல் எனும் நிகழ்ச்சியில் புனித நீராடி வந்து மேல் சட்டை அணியாமல் சேலையால் போர்த்தி பூக்குழிக்கு வந்தனர். அங்கு பெண்கள் தலைமேல் லேசான துணியை போர்த்தி மண் வெட்டியால் நெருப்பு கங்குகளை கொட்டி வினோதமான முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதைத் தொடர்ந்து மின்னொளி அலங்கார சப்பரத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அசன்னா உசன்னா பாத்திமா நாச்சியாரின் உருவங்கள் வைக்கப்பட்டு வான வேடிக்கைகளுடன் முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. விடிய விடிய நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த இந்துக்கள், முஸ்லிம்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். அந்த கம்பு இங்க இருக்க ராதாப்பா இருக்கேன். ராதாப்பெல்லாம் வந்துருக்காங்க. சும்மா விட்டுருங்க விட்டுருங்க. நீங்க அப்புறம்
ஓம் கரகாட்டம் ரொம்ப பெரிய